வந்து ராஜு. இந்த பிளாக் ஸ்குவாடுன்னுவாங்களே அந்த மாதிரி மீன் ஸ்குவாடில் ஹெட் கமாண்டர் இவன் தான். இவன் வந்து மோகன். இவனுக்கு வந்து நம்ம ஸ்குவாடில் வந்து மோபின்னுவாங்க. இந்த மீன், அப்புறம் இந்த கோழி தூக்குறது, அப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் அவனை அச்சுக்க ஆளே கிடையாது எங்கள் ஊரில். ஸோ ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ், இது டிகே எக்ஸ்ப்ளோர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரிக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஸோ வலை விட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்க வந்திருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அங்கே வெயிட் பண்ணுறானுங்க. எல்லோரும் ஆய் சொல்லுங்க. டேய் ஹாய். இப்போ இறங்கி உள்ளே போயிட்டு இந்த ஏரியில் தான் பிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ காய்ஸ், நாங்கள் உள்ளே எப்பவுமே ஏரிக்கு உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே பூஸ்ட் போடுறது வந்து வழக்கம். காட்டுறா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வலை விட்டு தான் பிடிக்க போகிறோம். கேப்டன் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். இவன் தான் பயங்கரமாக பிடிப்பான் மீன்லாம். அது தினிசாக இருக்கான். தினிசாக இருப்பான் அவன். இவனை கட்டு பண்ணி இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் ஏரியில் என்னென்ன மீன் இருக்குமோ எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ எந்த மாதிரி பெரிய மீன்லாம் இருக்குன்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பிடிச்சி அப்படியே வறுவல் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம். யூ கோ இட். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஏரியில் வந்து நீங்கள் மீன் பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கேர்ஃபுல்லாக பிடிங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் ஏரியில் மாட்டி இறந்து போகிறாங்க. சின்ன பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி. கேர்ஃபுல்லாக இருங்க. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் ஏரிக்குள்ளே போங்க. நான் வந்து நீச்சல் சுண்ணாமியில் ஸ்விம்மிங்கை போடுவேன். நான் அந்த மாதிரி கேரக்டர். அவ்வளோ இந்த ஒரு செடி மாதிரி இருக்குது இல்லையா, அங்கே தான் போயிட்டு வளர்ந்துட போகிறோம். இவ்வளோ ஆயம் தெரியல. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தூண்டி போட்டு ஃபிஷ்ஷிங் நிறைய பண்ணியிருப்பான். பயங்கரமாக இருக்கும். நிறைய பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சிருப்போம். அந்த வீடியோவும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே கிட்ட வர வர கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வலை விடவே முடியல. ஏன்னா இந்த தெரிதா பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த செடிங்களாக இருக்குது. அதனால் இந்த சைடு வந்து வலை விட முடியல. அந்த சைடு போயிட்டு தான் விடணும். மீன்லாம் பக்கத்தில் நிறைய போகிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்கும் நிறைய உள்ளூர் ஏரி மீன்லாம் இந்த மாதிரி வலை விட்டோ இல்லை தூண்டி போட்டு பிடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பார்த்தீங்கன்னா வலை விட்டுன்னு இருக்கானுங்க. இங்கேருந்து அந்த லென்த்து வரைக்கும் இப்படி போட்டு அங்கே போயிட்டு மீன் எல்லாத்தையும் வர வச்சு இதில் பிடிக்க வைக்கிறது தான் பிளானு. ஃபுல்லாக இங்கே கீழே ஃபுல்லாகவே இந்த செடிங்க தான். இந்த நீட்லேருந்து இது வரைக்கும் விட்டானுங்க. அங்கே போயிட்டானுங்க. இப்போ அங்கேருந்து அப்படியே அசிச்சிட்டே வந்தால் மீன் வந்து இந்த வழியில் மாட்டி இந்த தெக்கெல்லாம் ஆடுமா. பார்க்கலாம், அங்கேருந்து வருவானுங்க. இப்போ
அந்த சைடு மீன் மாட்டிச்சு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஒரு இந்த தக்கை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வருது. ஸோ அந்த லாஸ்ட் கார்னரில் ஃபுல்லாக அவனுங்க அதை அழைச்சிட்டே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தால் மீன் வந்து மாட்டோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த இடத்துல ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இது போல் தக்கை இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே போயிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் மீன் மாட்டுறதுக்காக பண்ணுவோம். ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபுல்லாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. ஜிலேபி மீன் இது. ஓ இந்த சைட்லேருந்து இப்படி போவானுங்க போல். 4x 8x இதை அவனுங்க ஸ்லாங்கில் பேசுவானுங்க இவனுங்க. ஏன்னா இவனுங்க நான் எல்லாம் ஃப்ரெண்டு தான், ஆனால் இவனுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இவனுங்க ஸ்லாங்கில் பேசுவானுங்க. எனக்கே புரியாது. 4x 2xன்னா அந்த மீனோட வந்து பெருசு, அந்த அளவுக்கு பெருசாக இருக்கான். 4xன்னா அந்த அளவுக்கு பெருசாக. அதுவும் அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஃபுல்லாக எல்லாமே கட்டிட்டு சட்டியோடு இருக்கான். அவன் ட்ரைபு, அவன்லாம் இங்கே ஆஃப்ரிக்காவில் இருக்க வேண்டியது. அந்த மீன் பிடிக்க வந்து ஒரு கோணி எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கோணியை வந்து அவன் ஃபுல்லாக சாக்ஸாக மாற்றிட்டு அவன் ஃபுல்லாக ட்ரைப் தான். அவன் அங்கே பிறக்க வேண்டியது ஆஃப்ரிக்காவில். நானும் அந்த மாதிரி இது பண்ணுறேன். இந்த மாதிரி இடத்துலாம் இந்த விரால் மீன்லாம் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. இவனுக்கிட்டலாம் எந்த ஒரு மீனும் மிஸ் ஆகாது. கெஸ் பண்ணிட்டானுங்கன்னா அவள் தான். இங்கே ஒன்று மாட்டிருக்கு பார்த்தீங்களா? இதோ பார்த்தீங்களா இந்த இடத்துல இது இருக்குது பார்த்தீங்களா? இது அப்புறம் வந்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பெரிய மீன் ஏதாச்சும் இருக்கா. இந்த சைட்லாம் எனக்கு இடுப்பைட்டு கிட்ட தண்ணி இருக்குது. இங்கே ஒரு 2 மீன் இருக்குது. 2 மீன் இருக்குது. ஓ இதான் பெரிய ஜிலேபின்னு நினைக்கிறேன் இங்கே வழியில் மாட்டினது. ஜிலேபி தான்றா இது? ஆமாம் ஆமாம். காட்டு ஓடுறப்போ இது மாதிரி வழியிலேருந்து எடுக்கும்போது கூட கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா ஓடி போச்சுன்னா வேஸ்ட்டு தான் நம்ம போனது எல்லாம். எடுக்கிறானுங்க. இங்கே 2 ஜிலேபி மாட்டிருக்கு. சரி பிடிச்சா? எந்த சைடு மாட்டு? இப்போ தான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எடுக்கும்போது ஓடுறேன்னு. அதே போல் ஓடிச்சு ஒன்று. இங்கே ஒரு மீன் இருக்குது. ஃபுல்லாக ஜிலேபி தான் இருக்குது, வேறு எந்த மீனும் இல்லை. இங்கே ஒரு சின்ன குட்டி மீன் இருக்குது, அதையும் விட்டான் பைத்தியக்காரன். ஐயோ பொறுமையாக ஆகிட்டுறான். இங்கே ஒன்று இது வரும்.
காற்றுல விட்டுனா காட்டில் விட்டு இந்த சைடு பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வலை வந்து நான் எண்டில் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ஒரு பெரிய கூடு மாதிரி இருக்குது, அதில் முட்டைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் காத்து சொல்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா கூடு. கூடில் எத்தனை முட்டை? 1 2 3 4 5 6 7 முட்டை இருக்குது. இது எந்த கோழினா பிளாக் கலரில் தலையில் ஒயிட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து அதை நாம கோழின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் வந்து கைஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இவன் பேர் வந்து ராஜு. இந்த பிளாக் ஸ்குவாடுன்னுவாங்களே அந்த மாதிரி மீன் ஸ்குவாடில் ஹெட் கமாண்டர் இவன் தான். இவன் வந்து மோகன். இவனுக்கு வந்து நம்ம ஸ்குவாடில் வந்து மோபின்னுவாங்க. இந்த மீன் அப்புறம் இந்த கோழி தூக்கிறது அப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் அவனை அச்சிக்க ஆளே கிடையாது எங்கள் ஊரில். இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஒரு 4 பேர் வந்து அந்த ஊரையே ஆட்டி படிப்பானுங்கள்ல, அந்த மாதிரி ஆள் இருந்தால் அதிகம் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அவனுங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இந்த பக்கம் வந்து வலை விடுறானுங்க. ஸோ இந்த சைடு நிறைய மீன் வந்து வரும்னு நினைக்கிறோம். அங்கே பார்த்தோம் இல்லையா ஒரு கூண்டு, அதே போல் இங்கே ஒரு கூண்டு இருக்குது, அந்த நாமக்கோழியோட கூடு. இங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முட்டையும் இல்லை. அங்கே இருந்ததில் தான் ஒரு 7 முட்டை இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட முடிக்கிற டைமு. இந்த 2வது வேலை போட்டு ஃபஸ்ட்டு அந்த சைடில் போட்டோம், இப்போது இந்த சைடில் போடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த மாதிரி அசைச்சிட்டே வருவானுங்க. வலை வந்து இங்கே ஆப்போசிட்டில் இங்கே போட்டிருக்கோம். அது அந்த சிவப்பு கலரில் தெரியுதா, அங்கே போட்டிருக்கோம். நான் வந்து இங்கே வந்து இந்த மீன்லாம் இந்த சைடில் போகக்கூடாதுன்னு ஒரு தடுப்பு. நான் இந்த மாதிரி தண்ணி அண்டி பண்ணிகிட்டே இருக்கணுமா, இந்த சைடு வராதான். இந்த மாதிரி அழைச்சிட்டே வந்தால் இந்த மீன்லாம். ஸோ காய்ஸ் ஒரு 1 hour அப்புறம் இவ்வளோ மீன்லாம் பிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து குழம்பு வைக்கணுமா இல்லை வறுக்கணுமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் முடிவு பண்ணோம். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ லவ் யூ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.